ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 3000 குடும்ப அட்டைகளுக்கு வழங்க போகிறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். அது சம்மந்தமாக நேத்திலேருந்து சூப்பரான இன்ஃபர்மேஷனாக கிடைச்சின்னு வருது. இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிற ரூபாய் 3000 எந்தெந்த வகையான குடும்ப அட்டை ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்படும் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரேஷன் அட்டை வச்சிருக்கிற எல்லாரும் கம்பல்சரியாக இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துருக்கணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வகையான ரேஷன் கடைகளுக்கு ரூபாய் 3000 கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச் ஏஏஒய் கார்டு, என்பிஹெச்ஹெச் இது போல் இருக்கிற கார்டுகளுக்கு ரூபாய் 3000 வழங்கப்படுமா அப்படின்ற கேள்விக்குறியே இருக்குது. மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த கேள்விகள் உருவாயின்னு வருது அப்படின்னு சொல்லலாம். நேற்று கூட பொங்கல் பரிசை முன்னிட்டு ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அதில் ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டு வரீங்க, புதுசாக நான் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன், இப்போ தான் ரேஷன் கார்டு வாங்கியிருக்கேன், எனக்கு ரூபாய் 3000 கிடைக்குமா அப்படின்னு கேட்டு வராங்க. என்னோட ரேஷன் கார்டு வகை என்பிஹெச்ஹெச் எனக்கு கிடைக்குமா, என்னோட ரேஷன் கார்டு வகை என்பிஹெச்ஹெச் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற பல்வேறு கேள்விகளுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளனேஷனாக கொடுக்க போகிறேன். யூடியூப்பில் நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம். இந்த ஒரு வீடியோ போதுமானது. உங்களுக்கு ரேஷன் கடையில் ரூபாய் 3000 கிடைக்குமா கிடைக்காதான்றதை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா வீடியோவில் லாஸ்ட்டில் டோக்கன் எண்ணெயிலேருந்து வழங்க போகிறாங்க. நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்கள் டோக்கன் வழங்குறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன தேதியில் டோக்கன் வழங்குவாங்க, அதை எப்படி வாங்கி என்னைக்கு தேதியில் நீங்கள் ரூபாய் 3000 பெற்றுவீங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோ குடும்ப அட்டை வச்சுக்கிற ரேஷன் கார்டு வச்சுக்கிற எல்லாருக்கும் மிக முக்கியமான வீடியோ அப்படின்றத நான் டீட்டெயிலாக முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். மேலும் இம்பார்ட்டண்டான கிரேஸ் பாயிண்ட் இந்த வீடியோவில் லாஸ்ட்லையும் சென்டர்லையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாத பார்த்தவங்க மட்டும்தான் அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் அப்படின்றத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பு, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொங்கல் ரொக்க பரிசு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீல கரும்பு அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதனையொட்டி பார்த்தீங்கன்னா நேற்று ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து பொங்கல் பண்டிகையொட்டி அரிசி அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 ரொக்க பரிசு வழங்கப்படும் அப்படின்றத ஹாப்பி நியூஸாக தமிழ்நாடு மக்களுக்கு அறிவிப்பாக வெளியிட்டிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். இந்த அறிவிப்பை அஃபிஷியலாக முதல்வர் மு.க.ஸ்டாலினே இதுக்கான அறிவிப்பை ஆணையை பிறப்பிச்சிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் ரூபாய் 3000 வழங்கப்படும் அப்படின்றத முதலமைச்சர் நேற்றே டீட்டெயிலாக அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இதில் குறிப்பாக பார்த்தோன்னா அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு ரூபாய் 3000 ரொக்கம் வழங்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அக்கௌண்ட்டில் ஏறுமா அப்படின்னு கேட்டு வரீங்க. ரூபாய் 3000 ரொக்கமாக தான் உங்களுடைய ரேஷன் கடையில் கொடுக்க போகிறாங்க. அதுக்கான டோக்கன் உங்கள் வீட்டுக்கே டைரெக்டாக ரேஷன் ஊழியர் ரேஷன் கடைக்காரர் கொடுப்பாங்க அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். மேலும் பொங்கல் பரிசாக 2.22 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீல கரும்பு வழங்கப்பட உள்ளது அப்படின்றதையும் வெளியிட்டிருக்காங்க. பொங்கல் பரிசு தொகுப்புடன் வேஷ்டி சேலைகளும் வழங்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்க பரிசும் பொங்கல் தொகுப்பும் ரேஷன் அட்டை கடைகளில் வழங்கப்படும் அப்படின்றத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான செய்தி வெளியீடு கூட இப்போ ரீசனாக வெளியே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதாவது குறிப்பாக இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 ரொக்கமாக வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆணையை பிறப்பிச்சிருக்கார். ஆணை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இயற்கையின் முதன்மையான வடிவமாய் அமைந்து சூரியனுக்கும் உழவர்களின் உழைப்புக்கு உறுதுணையாய் விளங்கும் கால்நடைகளுக்கும் உலக மக்களுக்கு உணவளித்து பசி பிணி போக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி கூறும் குடும்ப உறவினர்கள் ஒன்றிணைந்து உலகத் தமிழர்களால் காலமாக கொண்டாடப்படும் பாரம்பரிய உன்னத விழா பொங்கல் திருநாளாம் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் சூரியன், உறவினர்கள், அடுத்தது கால்நடைகள், அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் எல்லாருமே சேர்த்து கொண்டாடப்படும், குடும்பங்கள் சேர்ந்து கொண்டாடப்படும் பொங்கல் திருநாளாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிட தமிழ்நாடு அரசு அனைத்து
அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு நீலக்கரும்பு வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தனர். இதன் மூலம் கிட்டத்தட்ட 2,22,91,710 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பயன்பெறுவார்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள வேஷ்டி சேலைகள் அனைத்து எல்லா மாவட்டங்களுக்கும், அதாவது எல்லா மாவட்டங்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் குறிப்பாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா 2,22,91,710 குடும்ப அட்டைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகை வழங்கப்படுவாங்க அப்படின்றது தெரிய வருது. மேலும் பொங்கல் விழாவை மேலும் சிறப்பாக கொண்டாட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் ரொக்க பரிசாக ரூபாய் 3000 வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆணையை பிறப்பித்துள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பாக ரொக்க பணம் மொத்தம் அப்படின்றத எவ்வளோ செலவாகுது அப்படின்றதையும் செலவு வழங்கப்படுகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா ஒரு அரிசி அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 3000 வழங்க போகிறாங்க அப்படின்றத கன்ஃபார்மாக தெரிய வருது. மேலும் இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்க பரிசு, பொங்கல் பரிசு தொகுப்பு, வேஷ்டி சேலைகள் அனைத்தும் நியாய விலை கடைகள் வழியாக வழங்கிட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் பொருட்கள் குடும்ப அட்டைக்காக கொடுக்குற ரேஷன் பொருட்கள் எல்லாமே வாங்குவீங்க. அதுக்கு முன்னதாகவே பொங்கலை முன்னிட்டு முன்னதாகவே இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரூபாய் 3000 பொங்கல் பரிசு தொகுப்பு எல்லாமே வழங்க போகிறாங்க. முக்கியமாக இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு எந்தெந்த வகையான ரேஷன் அட்டைகளுக்கு ரூபாய் 3000 கிடைக்கும் அப்படின்றத கேள்விக்குறியா கேட்டுன்னு வராங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 5 வகையான ரேஷன் அட்டைகள் இருக்குது அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் முதல் வகையை பார்த்தீங்கன்னா PHH ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது PHH AAY கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது NPHH அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்குது. அடுத்தது NPHH S, NPHH NC, இது போல் 5 வகையான ரேஷன் கார்டுகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே தெரியும். அந்த 5 வகையான ரேஷன் கார்டும் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பருக்கு மேலே என்ன டைப் உங்களுடைய கார்டு அப்படின்றது மென்ஷன் பண்ணுவாங்க. இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ரேஷன் கடை வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. PHH கார்டு அப்படின்ற வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை குடும்ப அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரியாரிட்டி குடும்ப அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரேஷன் கடையில் அனைத்து பொருட்களும் வழங்கப்படும். அடுத்தது முன்னுரிமை குடும்ப அட்டை அன்னை யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்குது. அதில் PHH AAY கார்டு அப்படின்னு வரும். அதில் 35 கிலோ அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் வழங்கப்படும். இவங்களுக்கும் அரிசி வழங்கப்படும். அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டை அரிசி அட்டை அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு முன்னுரிமை அட்டை குடும்ப அட்டைன்னு மென்ஷன் பண்ணாலும் அரிசி அட்டை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு NPHH அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரியில் வருவாங்க. இவங்களுக்கும் அனைத்து பொருட்களும் வழங்குவாங்க. அதாவது 3 குரூப்பு கிட்டத்தட்ட PHH AAY NPHH இந்த முதல் 3 வகையான ரேஷன் அட்டைகளுக்கு அரிசி அட்டையாக கருதுறாங்க. இவங்க எல்லாருக்கும் கம்பல்சரியாக ரூபாய் 3000 உங்களுடைய ரேஷன் கடையில் ரொக்கமாக கொடுப்பாங்க. நீங்கள் டோக்கன் வாங்கினதுக்கப்புறம் போய் வாங்கிக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற 2 வகையான ரேஷன் கார்டு அப்படின்னே சொல்லலாம். அதாவது NPHH S, NPHH NC இந்த 2 வகையான ரேஷன் அட்டைகளுக்கு, அதாவது NPHH Sன்னு இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை அட்டை அப்படின்னு சொல்லுவோம். NPHH NC அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஐடி ப்ரூஃப்காக மட்டும் குடும்ப அட்டை யூஸ் பண்ணுவாங்க. எந்த பொருட்களும் அவங்களுக்கு வழங்க மாட்டாங்க ரேஷன் கடையிலேருந்து. இந்த 2 வகையான சர்க்கரை அட்டை வச்சுக்கிறவங்களும், அதாவது NPHH NC இந்த 2 வகையான எந்த பொருளும் வாங்காதவங்களுக்கும் ரூபாய் 3000 வழங்கப்படாது. மேலே இருக்கிற 3 வகையான ரேஷன் கார்டு வகையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரூபாய் 3000. திரும்ப கூட சொல்கிறேன், PHH AAY கார்டு, NPHH இந்த 3 வகையான ரேஷன் அட்டையில் வச்சிருக்கிற அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் ரூபாய் 3000 வழங்கப்படும் அப்படின்றத கன்ஃபார்மாக டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். மீதி 2 வகையான இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரியாக கிடையாது அப்படின்றத அரசு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடை ஊழியர்கள், அதாவது ரேஷன் கடையில் பொருள் வழங்குறவங்க டைரெக்டாக உங்களுடைய வீட்டுக்கே தேடி உங்களுக்கான டோக்கனை வழங்குவாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் பொங்கல் பரிசு தொகுப்பு 2026க்கான டோக்கன். இது நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னையிலேருந்து கிட்டத்தட்ட உங்களுடைய ஊருக்கு, உங்களுடைய கிராமத்தில் உங்களுடைய ரேஷன் அட்டை ஊழியர்களே டைரெக்டாக டோக்கன் வழங்குவாங்க. கரெக்டாக எந்த இடத்துல கொடுக்குறாங்க, உங்கள் வீட்டில் கொடுக்குறாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி வீட்டில் இருந்து யாராவது
யாராவது ஒருத்தவங்க டோக்கன் வந்து வாங்கி வச்சுக்கிங்க. அதில் முக்கியமாக வந்து நாள் நேரம் எந்த தேதியில் வந்து வழங்க போகிறாங்க, எந்த டைமில் வந்து வழங்குவாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த கடையில் வந்து கொடுக்குறாங்க, குடும்ப அட்டைதாரரோட பெயர், அடுத்தது குடும்ப அட்டையோட எண், என்ன கிராமம் என்ன தெரு அப்படின்றது எல்லாருமே வந்து மென்ஷன் பண்ணி இந்த டோக்கனை வந்து வழங்குவாங்க. அடுத்தது விற்பனையாளர் அப்படின்றதுல ரேஷன் கடை ஊழியரோட கையெழுப்பம் வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கணும். இது கம்பல்சரியாக ரேஷன் கடை ஊழியர் மட்டும்தான் வந்து இந்த டோக்கனை வந்து வழங்குவாங்க. வேறு கட்சியினரோ இல்லை வேறு ஏதாவது வேலையில் இருக்கிறவங்களோ கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதையும் வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து வெளியிட்டிருக்காங்க செய்தி வெளியீடாக. அதாவது இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்களுக்கு வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து வெளியிட்டிருந்தாங்க. முதல் நாள் முற்பகல் 100 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பிற்பகல் 100 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்ய ஏதுவாக டோக்கன்கள் வழங்கிட வேண்டும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இடவசதிக்கு ஏற்ப, அதாவது இடவசதிக்கு பொறுத்து 2ஆம் நாள் முதல் தினம்தோறும் முற்பகல் 150 பேரிலிருந்து 200 பேருக்கும் பிற்பகல் 150 பேர்லேருந்து 200 பேர் வரையும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்திட ஏதுவாக டோக்கன்கள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றத ரேஷன் கடை ஊழியர்களுக்கு இந்த நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கு, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 பேர் வரைக்கும் கம்பல்சரியாக வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து வழங்குவாங்க. இது ஃபுல்லாக வந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முன்கூட்டியே வந்து கொடுத்துருவாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் எனினும் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் நிறைவடைய வேண்டும் அப்படின்றத வந்து டோக்கன் தேதியை குறிப்பிட்டு வழங்க வேண்டும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்வதற்காக டோக்கன்கள் சம்பந்தப்பட்ட நியாயவிலைக்கடை பணியாளர்கள் மட்டுமே விநியோகம் செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நோட் பண்ண வேண்டியது. வேறு யாரும் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டாங்க. சம்பந்தப்பட்ட நியாயவிலைக்கடை பணியாளர்கள் மட்டுமே விநியோகம் செய்ய வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் நியமிச்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து நியாயவிலைக்கடையை சாராத வேறு நபர்கள் அல்லது அரசியல் கட்சி சார்ந்த நபர்கள் கொண்டு செல்லக்கூடாது, கொண்டு டோக்கன்கள் வந்து விநியோகம் செய்யக்கூடாது அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுடைய ரேஷன் கடை ஊழியர்கள் யாரோ, கடையில் யார் இருப்பாங்களோ அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து டோக்கன் வீட்டுக்கே வந்து டைரெக்டாக வந்து கொடுப்பாங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை டீட்டெயிலாக வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து ஏற்கனவே வந்து கொடுத்துருந்தோம் நேற்று வீடியோவை. அதை டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் கேட்கப்பட்ட கமெண்ட்ஸில் ஒரு சில கேள்விகள் முக்கியமான கேள்விகளாக வந்து இருந்தது. அதில் முக்கியமான கேள்வி என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டைதாரர்கள் வந்து புதுசாக வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க குடும்ப அட்டைக்கு, எனக்கு இன்னும் கார்டு வந்து வரல, எனக்கு வந்து 3000 கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப அட்டை இப்போ தான் ரீசனாக வந்து வாங்கி 1 மாதம் 2 மாதம் வந்து ஆகுது, எனக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டு வராங்க. ஒரு சிலவங்க கார்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்பர் வந்து வந்துடுச்சு, எனக்கு வந்து பணம் வருமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கார்டு வந்து ஒரிஜினலாக வரல, ஆனால் நம்பர் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து பதில் என்னென்னா, உங்களுக்கு ரேஷன் கடையில் நீங்கள் 1 மாதமாவது பொருள் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா கம்பல்சரியாக இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் உங்களுடைய கார்டு வந்து ஓப்பன் ஆகி ஆக்டிவில் இருந்துச்சு, உங்களுக்கு நம்பர் வந்துட்டாவே நீங்கள் வந்து ரேஷன் கடையில் பொருள் வாங்குறவங்களாம் வந்து கருதப்படுவாங்க. முதல் மாதத்துலேருந்தே இதாவது முதல் மாதம் தான் நீங்கள் அப்ளை பண்ணி இதான் முதல் மாதம்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3000 வந்து கிடைக்கும். இது வரைக்கும் கார்டு அப்ளை பண்ணி உங்களுக்கு கார்டே வந்து வரல, நம்பரே வந்து ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கார்டு வந்ததுக்கப்புறம் தான் ரூபாய் 3000 வந்து பெற முடியும். அதுக்குள்ளே வந்து பொங்கல் முடிஞ்சிடும். உங்களுக்கு அதுக்குள்ளே வந்து ரேஷன் கடையில் கார்டு வந்து வந்துருச்சுன்னா நீங்கள் போய் ரேஷன் ஊழியர்கள்ட்ட வந்து கேட்டு ரூபாய் 3000 பெற்றுக்கலாம் அப்படின்றத தமிழக அரசு வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ தான் வந்து நான் அப்ளை பண்ணி 1 வாரம் தான் ஆகுது, எனக்கு ரேஷன் அட்டை வந்துட்டு வரல அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது ஒரு கேள்விக்குரியதாக வந்து இருக்குது. மேலும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க அரிசி அட்டை இதிலிருந்து மாறுறதுக்கு வந்து கேட்டுன்னு வரீங்க. அதாவது சர்க்கரை அட்டையாக வந்து இருக்குது, என்பிஹெச்ஹெச் என்சி என்பிஹெச்ஹெச் எஸ் அப்படின்னு வந்து இருக்குது. எங்களுக்கு வந்து ஆனால் நாங்கள் ஏழ்மையான குடும்பம் தான், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே தான் வந்து இருக்கிறோம், எங்களுக்கு கார்டு வகை மாற்ற முடியுமா அப்படின்னு வந்து கேட்டுன்னு வரீங்க. இவங்க எல்லாம் உங்களுக்கு தகுதி இருந்ததுன்னா கம்பல்சரியாக தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு ஆன்லைன்லேயே கூட வந்து உங்களுடைய ரேஷன் கடை ஊழியர்கிட்ட வந்து கேட்டு என்பிஹெச்ஹெச் கார்டாக வந்து மாற்றி கொடுங்க, இல்லை பிஹெச்ஹெச் கார்டாக வந்து மாற்றுங்க அப்படின்றத உங்களுடைய என்ன காரணமோ என்னென்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்களோ அதை ஃபுல்லாக சமர்ப்பிச்சு நீங்கள் உடனடியாக வந்து கார்டு வகையை மாற்றினா உங்களுக்கு ரூபாய் 3000 கிடைக்கும் அப்படின்றதையும் தமிழ்நாடு அரசு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. முதலமைச்சரும் இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்திலையும் வந்து ஒரு சூப்பரான பதிவு வந்து வெளியிட்டிருக்கார். ஒவ்வொரு இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்கும் தைப்பொங்கல் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். உங்களுக்கு வந்து ரூபாய் 3000 வழங்கப்படுவது நமது
திராவிட மாடல் அரசு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்திலே வந்து முதலமைச்சரே வந்து அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருக்கார். இது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் இந்த பொங்கல் பரிசு சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கம்பல்சரியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஏற்கனவே போட்ட வீடியோலாம் நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கேள்விக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணி நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கம்பல்சரியாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கிராம மக்களுடைய குரூப் இருந்ததுன்னா அதிலே கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லா மக்களுக்கும் இந்த தகவல் வந்து போய் சேரணும். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வந்து போய் சேரணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது. நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ போடுறத நீங்கள் ஒரே ஒரு ஷேர் மூலமா பண்ணீங்கன்னா இந்த எஃபர்ட் ஃபுல்லாக, இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக ஒருத்தவங்களுக்கு வந்து போய் சேரும் அப்படின்றது ஹாப்பியான நியூஸ் அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.